வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தை புரட்சி, தமிழ் வசந்தம், மெரினா புரட்சி என்று பல்வேறு வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போராட்டம் கட்சி சார்பற்ற வகையில் இளைஞர்கள், மாணவர்கள், இளம் தலைமுறையினர் கடந்த ஆண்டு முன்னெடுத்த போராட்டம் என்பது இந்தியாவையே திருப்பி பார்க்க வைத்தது. அந்த போராட்டம் நடைபெற்று இன்றோடு ஓராண்டு நிறைவடைகிறது. இந்த ஓராண்டு காலத்தை இன்றைக்கு யாரேனும் போராட்ட களத்திற்கு வந்து விடுவார்களோ என்று மெரினா கடற்கரைக்கே சீல் வைக்கக்கூடிய அளவிற்கு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கருப்பு சட்டையோடு யாரேனும் சென்றால் அனுமதி இல்லை. சர்வீஸ் சாலைக்குள் வாகனங்கள் செல்லவோ நபர்கள் செல்லவோ அனுமதிக்கப்படவில்லை. போலீஸுடைய அச்ச உணர்வு அரசாங்கம் ஏன் அச்சப்படுகிறது என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, தமிழ்நாட்டில் நாம் தலைமுறையில் கட்சி சார்பற்ற வகையில் 65 மொழி போராட்டத்திற்கு பிறகு பிரம்மாண்டமான எழுச்சியோடு நடந்த போராட்டம், எல்லா கட்சியினரும் ஆதரித்த போராட்டம், டெல்லியை பணிய வைத்த போராட்டம், நீதிமன்றத்தை தன் முடிவை மாற்றிக்கொள்ள வைத்த ஒரு போராட்டம் என்ற ஒன்று இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அது ஜல்லிக்கட்டு என்கிற ஒரு பாரம்பரிய விளையாட்டை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்பதை கடந்து தமிழ்நாடு பல வகைகளில் புறக்கணிக்கப்படுகிறது என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடு அது. அந்த திரட்சிக்கு அது காரணம் என்று அப்போது சொல்லப்பட்டது. இப்போது ஓராண்டு காலத்திற்கு பிறகு அதை மீளாய்வு செய்து பார்க்கும்போது அந்த போராட்டம் உண்மையில் எதை சாதித்தது, அது டெல்லிக்கும் மற்றவர்களுக்கும் சொன்ன செய்தி என்ன, அப்படியான ஒரு கலாச்சார ரீதியான பிரச்சனைக்கு ஒன்று திரளக்கூடிய தமிழ் மக்கள் நீட் போன்ற மாணவர்களுடைய எதிர்காலம், கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒன்று சேர்ந்தார்களா, மீனவர் பிரச்சனைக்கு இப்படியான ஒன்று கூடல் என்பது இருந்ததா, விவசாயிகளுடைய சிக்கலுக்கு இப்படியான திரள் சாத்தியமானதா, ஏன் அவை சாத்தியமாகவில்லை, விவாதிக்கலாம். நம்மோடு மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி, பேராசிரியர் விமர்சகர் திரு ராமு மணிவண்ணன், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜிசி சேகர் அவர்கள். வணக்கம். பேராசிரியர், அந்த போராட்டம் வரும்போது நிறைய விவாதித்தோம், நிறைய பிரச்சனைகள் பற்றி, அதனுடைய பல்வேறு பரிமாணங்களை பற்றி பேசினோம். அது எல்லா கட்சிகளும் ஆதரித்தார்கள். கட்சி தலைவர்களே வேண்டாங்க, வராதிங்க அப்படின்னு சொல்கிற அளவு கூட அங்கே போராட்டம் போனது. சினிமாக்காரர்கள், திரையுலக ஆளுமைகள், மற்ற பல்வேறு துறைகளை சேர்ந்தவங்களாம் அந்த போராட்டத்துக்கு வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டது ஒன்று. ஓராண்டுக்கு பிறகு அதை நினைவு கூறும்போது என்ன உங்களுக்கு தோணும்? ஒன்று, இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கான மறுபடியும் ஒரு உடனே அதற்கான ஒரு அவசியம் இல்லாமல் இன்றைக்கு வந்து ஜல்லிக்கட்டு தமிழகம் முழுவதும் நடந்து வருகிறது. மஞ்சு விரட்டு, மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து வருகிறது. இது வந்து அந்த போராட்டத்தின் ஒரு வெற்றி. முதலாவதாக நாம் பதிவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அந்த போராட்டம் என்பது ஜல்லிக்கட்டு வெறுமனே மஞ்சு விரட்டு அல்லது காளையை அடக்குதல் என்ற அந்த விளையாட்டுகளுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற பல சமூக, பொருளாதார மற்றும் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும், இந்த பிரச்சனைகளையும் ஒன்றடக்கிய ஒரு போராட்டமாகத்தான், உள்ளடக்கிய போராட்டமாகத்தான் நாம் அனைவரும் பார்த்தோம். அதனால தான் அந்த போராட்டம் அதன் ஒரு நீரூற்றாகத்தான் நான் இப்பொழுதும் பார்க்கின்றேன். இது எப்பொழுதுமே அது முழுமையாக தீர்ந்து விடவில்லை, அது நீர்த்து விடவில்லை. அதற்கான ஒரு நீரூற்றாகத்தான் இன்றைக்கும் பார்க்கின்றோம். அந்த போராட்டம் ஒரு வெற்றி போராட்டம். அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற வீர விளையாட்டுகள் நடக்கின்றது என்றால் அதற்கு காரணம் எந்த தடையும் இல்லாமல் மத்திய அரசோ இல்லை தமிழக அரசோ, நீங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட அலங்காநல்லூரில் தான் நேற்று சென்றிருந்தார்கள், அந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக. பிறகு தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி. அதோடு நான் இதை மற்றொரு வகையாகவும் பார்க்கின்றேன். இவ்வளவு நடந்தது எல்லாமே வெறுமனே ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே கிடையாது. மற்ற நீங்கள் கூறியது போல் நீட் போராட்டத்தின் பொழுதும், விவசாயிகள் பிரச்சனை பொழுதும், மற்ற சமூகம் சார்ந்த விடயங்களுக்கு கூட மக்கள் இந்த ஒரு போராட்டத்தை ஒரு நீரூற்றாக எடுத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு
நம்பிக்கையும் போராட்ட கனலை அந்த போராட்டம் தந்தது, மற்ற பிரச்சனைகளுக்கு போராடுவதற்கான உந்து சக்தியை, விசையை அந்த போராட்டம் தந்தது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அந்த போராட்டமே பல எழுச்சிகளின் ஒரு தொடர்நிலையாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த போராட்டத்திற்கு முன்பும் அந்த போராட்டத்திற்கு பின்பும். ஆனால் அந்த போராட்டம் நாம் பார்க்கின்ற அளவுக்கு ஒரு எழுச்சியாக, தொடர் எழுச்சியாக வராததற்கு காரணங்கள் இல்லை. அரசியல் காரணங்களும், பிறகு தமிழகத்தில் நிலவுகின்ற அரசியல் சூழலும், அதே போல் மத்திய அரசாங்கத்தினும் தமிழக அரசு, இப்பொழுது தமிழக அரசியல் ஆட்சியில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு இருக்கின்ற ஒரு உறவு நிலையின் காரணத்தினாலும், பிறகு இந்த சட்ட ரீதியான, சட்ட ஒழுங்கு ரீதியாகவே அனைத்து போராட்டங்களையும் பார்ப்பது, பிறகு முக்கியமாக நீங்கள் போராட்டம் எவ்வாறு நடந்தது என்பதை ஒரு விதமான ஒரு பார்வை, மற்றது அந்த போராட்டம் எந்த வகையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்பது மற்றொரு, அந்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதில் தான் திரும்பவும் மற்றொரு போராட்டம் சமூக ரீதியாகவும் மக்கள் மாணவர் போராட்டங்களோ அல்லது நீட்டுக்கு எதிரான, நீங்கள் சொல்லும்பொழுது இந்த ஜல்லிக்கட்டுக்காக கூடிய மக்கள் எதற்காக நீட்டுக்காக வரவில்லை அல்லது மற்றொரு விவசாய, நாம பேசலாம், அடுத்த சுற்றுல பேசலாம். ஜிஷி சேகர், உங்க பார்வை என்ன? பத்திரிகையாளராக நீங்க பார்த்த ஒரு பிரம்மாண்டமான போராட்டமாக அது இருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களின் ஆண்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்தினுடைய உச்சபட்சம் அந்த ஜல்லிக்கட்டு திரள் அப்படின்றது. அது எதை சாதிச்சது? அது அதற்கு பிறகான அரசியல் போக்கில் அது எதாவது தாக்கத்தை செலுத்துச்சா? இல்லை, டெஃபினெட்லி அது ஒரு ட்ரிகர் தான். அந்த டயத்தில் வந்து அது அந்த போராட்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி விஷயத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல பல்ட்டி அடிச்சு, அந்த பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது, எங்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே போய் தமிழ்நாடு வந்து வஞ்சிக்கப்படுது. ஆனால் இதே சுப்ரீம் கோர்ட் வந்து ஜல்லிக்கட்டு விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டை வந்து சிம்பத்திட்டிக்காக பார்க்கல, எங்களோட ஸ்டாண்டை சரியாக பார்க்கல அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஆதங்கம் வந்து அது அடிமட்டத்தில் அது அப்படியே ஊற்ற எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதே டைத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு லீடர்ஷிப் வேக்கும் இருந்துச்சு. ஜெயலலிதாவோட மரணம், அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் மாற்றங்கள், அதெல்லாம் கூட மக்கள் மத்தியில் ஒரு 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 சார்ட் ஆஃப் ஒரு அன்செட்டில்டு லுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வந்தது. பட் இதோட எஃபெக்ட் இன்னைக்கு என்னன்னா, ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்குது. அதோட முக்கியமாக நான் என்ன எஃபெக்ட் இப்போ பார்க்குறேன்னா, இந்த போராட்டத்தினாலையும் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி எடுத்ததுனாலும் இதை வந்து ஜல்லிக்கட்டை ஒரு பாரம்பரிய விளையாட்டாக, ஒரு பாரம்பரியமாக பார்க்கணுமா, அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா இதை வந்து வெறும் ஒரு அனிமல் ரைட்ஸ் மட்டும் நம்ம பார்க்காம ஒரு ஒரு கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியம் சார்ந்த விஷயம், ஒரு கல்ச்சரல் விஷயம், அதை ப்ரொடெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் நம்ம அந்த சுப்ரீம் கோர்ட் எடுத்து அதை டீல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டால் அதுதான் பெரிய வெற்றி. வேணும் கோர்ட்டுடைய பார்வையே மாற்றி இருக்கு, அது பெரிய வெற்றி. ஜல்லிக்கட்டு மீதான கவனத்தை குவிச்சிருக்கு. அதற்கு முன்னால் நடந்த ஜல்லிக்கட்டை விட கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நடந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து மக்கள் பங்கேற்பு, அது ஏற்படுத்துகிற ஆவல், அதுவரையிலையும் கூட ஜல்லிக்கட்டை பற்றி பெருசாக கவலைப்படாதவங்க கூட நகரத்தில் அதை ஆர்வத்தோடு பார்க்கிற தன்மை, இது பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. திருமுருகன் காந்தி அவர்கள்ட்ட கேட்கலாம், நீங்கள் இந்த போராட்டத்தில் முன்னணியில் இருந்த ஒருவர், ஓராண்டுக்கு பிறகு அதை திரும்பி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? தமிழ்நாடு வந்து தமிழர்கள் குறிப்பாக வந்து ஒரு நீண்ட விடுதலைக்கு பிறகு 1947க்கு பிறகு ஒரு அரசியல் தெளிவாக வைக்கிறாங்க. அவங்க மத்திய அரசுக்கு சமமான ஒரு அதிகார மையமாக தமிழ்நாட்டை பார்க்குறாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து மத்திய அரசுடையோ டெல்லிட்டையோ பேசும்பொழுது பேரம் பேசக்கூடிய தன்மையில் மிக சமமான நிலையும் இன்னும் உயர்ந்த நிலையில் இருக்கணுங்கிறத விரும்புகிறாங்க. எப்பெல்லாம் மாநில அரசு தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாநில அரசு மாநில உரிமையை விட்டு கொடுக்குது, கீழே இறங்குதுங்கிறதோ அந்த இடத்துல மக்கள் எழுந்து வந்து நிற்கிறாங்க. இளைஞர்கள் வந்து 50 ஆண்டு காலமா அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற இந்த ஆளுமைகள் இருக்கிறப்ப அவங்க டெல்லிக்கு இணையான தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கு எல்லாமே சென்னையோட தீர்வு அப்படின்ற ஒரு தலைமை இருந்தது. அந்த தலைமை அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் இருந்தது. இப்ப நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கூட பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட டெல்லி வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, மேல உயர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறப்ப இளைஞர்கள் எந்திரிச்சு நின்னாங்க. அது அரசையெல்லாம் தாண்டி வந்து போய் நின்னாங்க. அன்னைக்கு இருந்த மாநில அரசுங்கிறது சமரசம் பண்ணக்கூடிய அரசா இருந்த பொழுது ஏத்து நின்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா இருக்கும் பொழுதே நடந்த காவிரி பிரச்சனை, அங்கே நடந்த கர்நாடகத்தில் நடந்த வன்முறை, அதில் தமிழர்கள் அவமானப்படுத்தப்பட்டதெல்லாம் வந்து ஒரு உளவியலாகவே வந்து அவங்களுக்கு ஒரு அவமானப்படுத்தப்படக்கூடிய எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. அது நிதானமாக வந்து இந்த விஷயங்களில் வந்து முன்னா சேர்ந்து நிற்கும் பொழுது, இந்த ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு
மோடி அரசு நடந்து கொண்ட விதம், தமிழ்நாட்டை நடத்தின விதம்ங்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்கல அவங்க. அப்ப அதை வந்து ஒரு பெரும் அலையாக வந்து எந்திரிச்சு நின்னாங்க. அப்ப தமிழ்நாட்டின் உரிமை அப்படிங்கிற இடத்துல வரும் பொழுது அந்த தங்களுடைய இறையாண்மை கேள்விக்குள்ளாகிற இடத்துல எல்லாம் அவங்க கேள்வி எழுப்பக்கூடிய, படுத்தப்படுறோன்ற உணர்வு எப்ப தலை தூக்குதோ அப்ப இளைஞர்கள் கட்சியை தாண்டி வர்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு ஜல்லிக்கட்டு. ஆமா, இது 2013 தான் நடந்தது. 2013 மாணவர் எழுச்சி, இது பாலச்சந்திரன் கொலை சம்பந்தமா வந்த பொழுதும் இதே அளவுக்கு வந்து எந்திரிச்சு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அப்பொழுது வந்து மாநில அரசு வந்து தன்னுடைய முடிவை மாத்திக்கொள்ள வேண்டியிருந்தது. ஈழத்துக்குன்னு ஒரு அவங்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. திமுக வந்து காங்கிரஸ் அரசியல் கம்பல்ஷனுக்கு ஒரு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு மேல நாங்க செய்யறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு பண்ற ஒண்ணா கூட இருக்கலாம். அன்றைக்கு ஜெயலலிதா இல்ல அப்படியான நிர்பந்தத்துக்கு அரசியல் காரணங்களுக்கு செய்தாரா அல்லது மக்கள் எழுச்சி அந்த நிர்பந்தத்துக்கு அவங்களை ரெண்டுமே நடந்தது. இப்ப நீங்க ஜெயலலிதா அப்படின்ற ரெண்டு கேள்வி வச்சா ரெண்டுக்குமே நீங்க 50-50 போட வேண்டியது இருக்கு. இல்ல நீங்க அது எல்லா இதோட அதை ஒப்பிட முடியுமான்றது அப்ப எல்லா சமயத்திலுமே வந்து திமுகவை பிரஷர் பண்றதுக்காக மாணவர்களை பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி பண்ணல. அன்னைக்கு அப்படி ஒரு எழுச்சி இருந்தது. அது அவங்களுக்கு கடந்து போச்சு. அதான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இது முன்னாடி தருணத்துல எத்தனை இடத்துல பயன்படுத்திருக்காங்கன்னா அப்படிலாம் பயன்படுத்தல. இந்த இடத்துல வந்து மக்கள் எழுச்சி வந்தது. இன்னைக்கும் அந்த எழுச்சி இருந்துட்டே தான் இருக்குது. இன்னைக்கும் அதற்கான காரணங்கள் இருக்கு. எழுச்சி இருந்துட்டே தான் இருக்குது. அது அடக்கப்படுது, ஒடுக்கப்படுது. இதுதான் நடந்துட்டே இருக்குது. இதுல 2013 இதே மாதிரி அழுத்தம் வந்தது. இல்லைன்னா ஜெயலலிதா ஈழத்துக்கு ஆதரவானவர்கள் சொல்ல முடியாது. அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து போட வேண்டிய நெருக்கடி எப்படி ஏற்படுத்தினாங்க? அவங்களே வந்து நான் ஈழம் அமைச்சு கொடுப்பேன்ற ஒரு தீர்மானத்தை போடக்கூடிய நெருக்கடியை இங்க இருக்க இளைஞர்கள் ஏற்படுத்தினாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அரசியல் வயப்பட்டு தான் நிக்கிறாங்க. அவங்க தேவைப்படும் பொழுது அவங்க களத்துல வந்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து அரசியல் உணர்வே இல்லாதவர்கள், பொது பிரச்சனையில சமூக பிரச்சனையெல்லாம் அக்கறை இல்லாதவர்கள் அப்படின்ற தோற்றத்தை, அந்த எண்ணத்தை கூட இந்த போராட்டம் மாற்றியது. பெரிய தமிழர்கள் ஒன்றாய் ஒரு தமிழின ஓர்மை அப்படின்றது ஒண்ணு சாத்தியமானதுலாம் கூட எஸ்ரா போன்ற எழுத்தாளர்கள் அப்ப நீங்க அதுல ரொம்ப வெளிப்படை அப்பட்டமா எந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சதுன்னா, நடிகர்களை பார்த்தா ரசிகர்களா நிற்பாங்கலாம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி மிகப்பெரிய நடிகர்கள் வந்த பொழுது கூட அவங்ககிட்ட யாரும் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கல. அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் வந்தாரு. நான் கண் முன்னாடி பார்த்த சம்பவம். பெரிய நடிகர் வந்தாரு. அவர் வந்து போட்டோ எடுக்கணும்னு சொன்னப்ப அவர் வந்து தன்னை தான் போட்டோ எடுக்க வர்றாங்கன்னு சொல்லி ஒரு போஸ் கொடுத்தப்ப கையில கேமரா கொடுத்துட்டு நீங்க எங்களுக்கு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி பக்கத்துல அந்த கிளீன் பண்ணிட்டு சுத்தப்படுத்திட்டு இருந்த ஒருத்தரோட சேர்ந்து செல்ஃபி எடுத்ததெல்லாம் கண்ணு முன்னாடி நாங்க பார்த்தோம். நான் பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து நடிகர்கள் வந்தாங்க. அவங்கள அங்க இருக்கிற ஒரு பையன் எந்திரிச்சுன்னு சொன்னா, இவங்க கூட யாரும் செல்ஃபி எடுத்துக்கூடாது, நம்ம எல்லாம் போராட்ட காலம் எல்லாம் சமமா தான் வந்திருக்கோம், யாரும் யாரோட எடுத்துக்கலாம் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு இந்த அரசியல் எப்படி சாத்தியமானதுனால் இளைஞர்கிட்ட அரசியல் இருக்கு. அந்த அரசியலோட தான் தர்க்கத்தோட தான் அவங்க பாக்குறாங்க. அது வந்து ஒரு வெளுமன நடந்த ஒரு எழுச்சி அல்ல, அரசியல் ரீதியாகவே தெளிவாக தேர்ந்தெடுத்து அங்க நடந்த அத்தனை முழக்கமுமே வந்து இந்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பின முழக்கங்கள் தான் இருந்தது. அரசியல் முழக்கங்கள் வைக்கப்பட்ட தெளிவாக வைக்கப்பட்டது. மாநில அரசு சரியா நடந்துக்கலைங்கிறத வந்து வெளிப்படையா பேசினாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில வந்து அதை வந்து பேசினாங்க. அப்ப அந்த வகையில வந்து ஒரு பெரிய அரசியல் எழுச்சி நடந்தது. பாடகர் வேல்முருகன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நீங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நிறைய பாடல்களை பாடணும், நம்முடைய அரங்குக்கே வந்து கூட கடந்த ஆண்டுல அந்த உணர்வை வெளிப்படுத்தினீங்க. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு முன்பு, மெரினா போராட்டத்துக்கு முன்பு ஜல்லிக்கட்டை நீங்களும் மற்றவர்களும் பார்த்த தன்மைன்றது என்ன? அந்த போராட்டத்திற்கு பிறகு ஜல்லிக்கட்டை பற்றிய பார்வை அப்படின்றது எப்படிப்பட்டதாக மாறி இருக்கு? என்னென்னா, இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து மாடுலாம் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து மாடுலாம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து உண்மையிலே வாங்கலை. ஏன்னா இப்போ வந்து என்னுடைய நண்பர்கள் திருவண்ணாமலையிலையும் சரி, அதுக்கப்புறம் இப்போ வந்து கோயம்புத்தூர்லையும் சரி, ஒரு 20-25 பேர் வந்து ஒன்றா சேர்ந்து காளை மாடுலாம் வாங்கி இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஜல்லிக்கட்டில் இந்த தடவை வந்து இளைஞர்கள் புதுசாக நிறைய பேர் பங்கு எடுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே விளையாண்டவங்களை விட இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும், அரவக்குறிச்சியாக இருந்தாலும் சரி, அங்கே அலங்காநல்லூர்லேயும் சரி பங்கெடுத்துக்கிட்டாங்க. இது வெற்றி பார்க்கும்போது அது ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்குது. இளைஞர்கள் எப்பயுமே வந்து சாதாரண சார் சொன்ன மாதிரி நானும் போயிருந்தேன் அந்த ஜல்லிக்கட்டுக்கு. இப்போ போகும்பொழுது பாடும்போது நான் பாடும்பொழுது ஒன்றும் பெருசாலாம் கைத்தட்டலை, யாரும் பெருசாலாம் அவங்க இது பண்ணல. அந்த சினிமாக்காரங்க, சினிமா பாடகர் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமும் சொல்கிற மாதிரி அவங்க நம்மளுடைய போராட்டம் எதை நோக்கியோ அதை நோக்கி மட்டும்தான் நம்ம அதில் வெற்றியாக இருக்கணும் மொழிஞ்சு மற்ற எந்த விதத்துலையும் அதை வந்து நம்ம திசை திருப்பக்கூடாது, வேறு கட்சி சாயமாக போசக்கூடாது, வேறு யாரும் இங்கே நடிகர் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கோஷம் போடக்கூடாதுங்கிறதுல வந்து தெளிவாக இருந்தாங்க சார் சொன்ன மாதிரி. அதேமாரி இன்றைக்கி வந்து அது அந்த இளைஞர்கள் எடுத்துக்கிட்டனால தான் அதில் பெரிய வெற்றியாக இருந்ததுங்கிறத வந்து பார்க்க முடியும். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். மெரினா போராட்டம்ன்றது தற்செயலானதா? ஒரே ஒரு முறை தான் இப்படியான போராட்டத்தெல்லாம் நம்ம வாழ்நாளில் பார்க்க முடியுமா?
அவ்வப்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான திரட்சி வர்றதுக்கான ஸ்கோப், சாத்தியம், காரணங்கள் அப்படின்றது இருக்கா? கலாச்சார போராட்டம் அப்படின்னா கட்சிகளை மறந்து ஒன்றுபடவங்க, வாழ்வாதார பிரச்சனைகள்னு வரும்போது ஒன்றுபடுறதில்லை, அரசியல் காரணமாகவோ மற்ற காரணங்களாகவோ பிரிஞ்சு நிற்கிறாங்க. நீட் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு வருது. 200-300 மீனவர்கள் கடலில் ஒரு நிர்கதியாக இறந்து போகிறாங்கன்னா அதற்காக நம் தமிழர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு திருத்தணியிலிருந்து மதுரையிலிருந்து அந்த ஆதரவு குரல்கள் வர்றதில்லை. விவசாயிகள் பிரச்சனையில் இப்படியான ஒரு கவலை வெளிப்படுறதில்லை. இது மாதிரி ஒரு உணர்வு ரீதியான போராட்டங்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு ஏன் வர்றதில்லை அப்படின்ற ஒரு இதை கேட்கணும். இன்னொன்று, அரசாங்கம் அனுமதித்த போராட்டம் இது. இந்த இளைஞர்கள் கூடினப்ப அரசு எதுவும் செய்யவில்லை, அவங்கள சில நாட்கள் அப்புறப்படுத்தலை, அந்த போராட்டம் நடக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் வந்த பிறகு தான் அரசாங்கத்துடைய நிலையில் ஒரு மாற்றம் வருது. முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கே போராட்டம் கூடினவங்களே ஒரு 1000 பேர் திரளும் போதே அவங்க அனுப்பிச்சிருக்க முடியும். அப்போ அரசு இந்த போராட்டத்தை ஒரு போராட்டத்தை தன்னுடைய விருப்பத்துக்கு ஒத்திசைவுக்கு வரையிலும் அனுமதிக்குது, தன் கையை மீறி போகுது அப்படின்னா அதை அனுமதிக்கிறது இல்லை. அதுதான் இதுலையும் நாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாமான்ற பல கேள்விகள் இருக்குது. ஒரு இடைவேளைக்கு பிறகு அதை விவாதிக்கலாம். காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. பேராசிரியர், இந்த போராட்டம் இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு, இந்திய அளவோட கவனத்தை ஈர்த்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரு இவ்வளவு தூரம் டெமோக்ராட்டிக்காக அறவழியில் இளைஞர்கள் அமைதியாக தங்களுடைய ஒரு அரசியல் கோரிக்கையை முன் வச்சு போராட முடியுமா அப்படின்னு நாட்டையே திரும்பி பார்க்க வச்சது. ஆனால் அது அந்த போராட்டத்திற்கு பிறகு வேறு எந்த பிரச்சனையிலும் அப்படியான ஒரு ஒற்றுமையோ ஒரு கரிசனமோ பெருசாக வெளிப்படலை. அது நீங்கள் இது ஒரு பல இடங்களில் இந்த நீங்கள் கேட்குற கேள்வியும் தொடர்ந்து தமிழகத்திலையும் மற்ற மாநிலங்களும் டெய்லி போராடிட்டு இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல அது நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த ஜனநாயகம் போராட்டம் ஒரு முடிவு கொண்டு வருது எல்லாமே மக்களுக்கு தான். இந்த எல்லாமே நீதி சட்டம் எல்லாமே அரசுக்கு இது கிடையாது. நீங்கள் ஒரு போராட்டத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வரீங்கன்னு பார்க்கணும். ஒரு போராட்டத்தை அந்த போராட்டம் வன்முறையில் மக்களோ மாணவர்களோ வன்முறையில் ஈடுபடலை. அதுக்கு என்னால் ஒரு உறுதியாக சொல்ல முடியும். அந்த போராட்ட காலத்தில் நாங்களும் நின்று பார்வையாளரவோ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இருந்தோம் அந்த இடத்துல. அந்த மாணவர்களும் ஆனால் அந்த சமயத்தில் மாணவர்களுக்கு எதிராக நடந்த வன்முறையும் மீனவ மக்களுக்கு குறிப்பாக நடந்த வன்முறையும் அதற்கு பிறகு ஒரு நீதி விசாரணை ஒன்று நடத்தப்பட்டது. அந்த நீதி விசாரணை மக்கள் சார்ந்த நீதி விசாரணையோ அல்லது அரசு சார்ந்த அது என்ன சொல்லியிருக்கு, அது ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. விசாரணையே முடியல. எவ்வளவு காலம் முடியாம விசாரணை இருக்கும். பிறகு இந்த ஒரு போராட்டத்தை முடிவுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்பொழுது மக்கள் திரும்ப திரும்ப அந்த களத்துக்கு வர முடியாதுங்க. இது ஒரு நியாயமான ஒரு பார்வை. அடுத்ததாக இந்த போராட்டத்திற்கான காரணங்கள் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு மிக முக்கியமான கலாச்சார ரீதியான ஒரு பகுதி இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இது ஒரு தொடர் போராட்டமாக இதற்கு முன்பும் அதற்கு பிறகும் கூட போராட்ட களம் இருக்கும் பொழுது இன்னொன்று இந்த ஒரு கலாச்சார ரீதியான அது நேரம் ஒரு எல்லாத்துக்கும் அந்த காலம்ன்ற ஒரு முக்கியமான ஒரு பிரிவு. நீட் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டுன்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி நேரத்தை இந்த வருடத்தில் தை மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்கள் சொல்லும்பொழுது ஜல்லிக்கட்டு அப்பதான் நடத்தி ஆகணும். அப்போ மக்களுக்கும் அவங்களுடைய ஒரு பார்வையும் அந்த குழுமம் சேரக்கூடிய இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு சமயம் அது. ஆனால் ஒரு நீட் போராட்டத்தை அரசுக்கு எதிராக நடத்தும் போது மக்கள் நாளைக்கு தீர்ப்பு கிடைக்கும், நாளைக்கு தீர்ப்பு, இதுக்கு இப்ப தீர்ப்பு இப்பதான் வேணும். டெட்லைன் இருந்தது. ஆனால் இந்த மக்கள் சார்ந்த போராட்டங்கள் விவசாயிகள் போராட்டமோ இல்ல தண்ணீர் பிரச்சனையோ இல்ல மற்ற நதிநீர் பங்கீடு விஷயங்கள்ல இந்த ஒரு டெட்லைன் இல்லாம தான் அரசாங்கமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வான முடிவு எத்தனை 20 வருடங்களா காவேரி பிரச்சனைக்கு நம்ம டைம் ஃப்ரேம்ன்றது நீங்க சொல்றீங்க. அதாவது நாளைக்கே இது நடந்தாகணும்னா இன்று வீதிக்கு வருவாங்க, நாளைக்கு விட்டுட்டோம்னா இல்ல அப்படின்ற ஒரு நெருக்கடி இருந்தா வீதிக்கு வருவாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு ஒற்றுமை உணர்வு அப்படின்ற ஒன்று வெளிப்படுறது இல்லை. நீங்க போராட்டத்துக்கு வர வேண்டியது இல்லை, ஆனா அது தரக்கூடிய ஸ்பிரிட் இருக்குல்ல. உண்மைங்க. அதுக்கு நான் அதுக்கு ஒரு சரியா எனக்கு
இப்போ நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வந்து மீனவர்கள் வந்து 250 மீனவர்களுக்கு மேலாக வந்து காணாமல் போயிட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் மக்களுடைய வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் பிறகு வந்து அந்த அரசாங்கத்தை பற்றி தொடர்ந்து மக்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த முதலமைச்சரோ அல்லது முக்கியமான ஒரு அமைச்சர்களோ வந்து 12 நாட்களுக்கு கூட மக்களை போய் சந்திக்கிறார். இந்த சமயத்தில் வந்து நீங்க சொன்னபடி வந்து மற்ற மாவட்டங்களில் இருந்த மக்களுடைய அவர்கள் உண்மையிலேயே இந்த மீனவர்களுக்காக அவருடைய எந்த விதமான ஒரு பங்கேற்பும் அவங்க பொது தளத்துக்கு வர வேண்டும் எத்தனையோ தளங்கள்ல அவங்களுடைய ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தாங்க. பிறகு அதையும் தாண்டி வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த ஒரே ஒரு அந்த ஜல்லிக்கட்டு எப்பவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்துச்சே, அது உண்மைதான். ஆனால் வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் தான் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டிலிருந்து இன்றைக்கு வர நீட்லயும் இதே அரசாங்கம் தான் இருந்தது. இவங்க நீட்லயும் வந்து மக்களை திசை திருப்பினது இந்த அரசாங்கம் தான். இதே மாதிரி இந்த நடந்த விவசாயிகள் போராட்டத்தின் பொழுதும் சரி, தொடர்ந்து நடக்கின்ற தமிழகம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொழுது இந்த இப்பொழுது தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் தமிழகத்திற்காக இவர்கள் மக்கள் என்ன செய்தார்கள் என்று என்பதை விட இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வந்து அந்த மீனவர்கள் காணாமல் போன மீனவர்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் அவர்களுக்கான ஒரு ஆதரவா என்பதை விட இந்த அரசாங்கத்திற்கான அதிகாரி முக்கியமாக அமைச்சர்கள் முதலமைச்சர் கூட அன்றைக்கே விழாவில் தான் பங்கெடுத்துக் கொள்கிறார். நான் அது வந்து அரசாங்கத்தினுடைய வந்து நான் மட்டும் குற்றம் சொல்லலை. அதே சமயத்தில் வந்து இந்த மக்கள் அந்த சமயத்தில் முழுமையா சொல்ல முடியுது. ஆனால் இன்றைக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்குன்னா இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறது மக்களால் வந்து இது வந்து முழுக்க அரசியல் ரீதியாக ஒன்று சொன்னார், we are prisoners of our circumstances தான். இன்றைக்கு வந்து தமிழக மக்கள் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு நிலையில் அரசியல் நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது எவ்வளவு ஆதங்கம் இருந்தால் என்னால் சொல்ல முடியும் என்று சொன்னால் இதை வந்து சிறைபிடிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்காக மக்களின் பிரச்சனைகளுக்காக ஒன்றுமே செய்யவில்லை. அந்த விவசாயிகள் பிரச்சனைகளுக்காகவோ இல்லை இந்த ஜல்லிக்கட்டின் இது அரசாங்கமே அவர்கள் அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாமல் போராட்டம் நடக்கவில்லை என்று நீங்கள் சொன்ன பொழுது கூட அரசாங்கத்தில் மக்கள் ஒரு கட்டம் வரையில் போராட்டத்தை அனுமதி அதை ஏற்றுக்கொள்கிறேன். பிறகு அப்படி என்றால் மற்ற போராட்டங்களை இவர்கள் ஏன் அனுமதிக்கவில்லை? நீங்கள் சொல்லுகின்ற மற்ற போராட்டம் இது கலாச்சார ரீதியான தமிழகத்துக்கு தண்ணீர் கேட்பது என்ன இந்த அமைச்சர்களுக்கு எதிராக கேட்கின்றோம்? இல்ல வந்து இந்த நாகர்கோயிலிலும் கன்னியாகுமரியிலும் மீனவர்கள் காணாமல் போன போது இந்த தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் நீதி கேட்கின்றார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் எதற்காக இவர் அனுமதிக்கவில்லை? அந்த ஒரு நாள் ஆதரவு கூட சொல்லுங்கள். இல்ல அது ஆட்சிக்கு எதிரான இது வந்து டெல்லிக்கு எதிரான போராட்டம். இது என்னென்றால் இது எல்லாமே ஆட்சிக்கு எதிராகத்தான் இவர்கள் பார்க்கின்றார்கள். மக்கள் கேட்கின்ற எல்லா நீதிக்கும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசினாலே ஆட்சிக்கு எதிராக என்ற நிலை தமிழகத்தில் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் இது வந்து அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிந்து நீட் போராட்டம் தான். நீட் போராட்டத்தின் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையும் கூட தமிழகத்திற்காக நாங்கள் வந்து இதற்கு ஒரு தீர்வு கொண்டு வருவோம், பிறகு இந்த நீட் அது மாற்று முறை கொண்டு வருவோம் என்று தொடர்ந்து இவர்கள் மக்களுக்கு ஒரு மனநிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இதே அரசாங்கம் பிறகு நீட் தேர்வுக்கான பயிற்சி மையங்களை உருவாக்குவோம் என்றார்கள். இப்படி ஒரு அரசாங்கமே இரண்டு விதமாக பேசும்பொழுது மக்கள் அடிப்படையாக சாதாரண மக்கள் போராட்ட களத்திற்கு வரும்பொழுது கூட அன்றாட தேவைகளையும் வாழ்வாதாரங்களுக்காக ஒரு உழைக்கும் மக்கள் தான். இவர்களும் வேலைக்கு செல்ல வேண்டும், அடுத்த நாளுக்காக செல்ல வேண்டும். எத்தனை நாட்கள் எத்தனை பிரச்சனைகளுக்கு இவர்கள் வாழ்வாதாரங்களை விட்டு தெருவில் நின்று போராட முடியும்? இந்த போராட்டத்தை ஒரு வருஷத்தை குறித்து போராட்டத்துக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை உணர்வு போலீஸுக்கு இருக்கு. நீங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை, இதற்கு சில நாட்களுக்கு முன்பும் கூட அவ்வப்போது மெரினாவுக்கு சீல் வைக்கிறாங்க. போலீஸ்க்கு ஒரு கலக்கம் இருக்கு, இளைஞர்கள் கூட்டிட்டா அப்புறப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி வந்துருவாங்கன்ற அச்சம் எங்கே இருந்து வருது? எதுக்கு இவ்வளோ முன்னெச்சரிக்கை? ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து தான் ஆகணும் அவங்க. ஏன்னா ஆல் சடன் இட் இஸ் அ பப்ளிக் ஆர்டர், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. அவங்க திருப்பி இது மாதிரி ஒரு கேதரிங் வந்து அதை கண்ட்ரோல் போட முடியாமல் போயிடுச்சு, அதனால திருப்பி ஏதாவது அசம்பாவிதம் வந்துச்சுன்னா போலீஸ் மேலே தான் பழி வரும். அதனால அவங்க வந்து தே ஆர் பீயிங் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து ரிப்ரெசிவ் மெஷர் அப்படின்னு நம்ம பத்திரிகையாளரில் நம்ம சொல்லலாம். பட் போலீஸ் பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவில் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியது அது ஒரு பெரிய தரோஃபேர். அவங்களாம் அமைதியாக தானே இருந்தாங்க. அல்ல அமைதியாக தான். நாளைக்கு திருப்பி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிராஃபிக் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்து
எல்லா டைமும் அது அமைதியா இருக்கணும்னு இல்லை. போன முறை அமைதியா இருந்ததுனால இந்த முறை அமைதியா இருக்கணும் இல்லை. சில விஷயங்கள் உள்ள வரலாம், ஏதாவது பிரச்சனை வரலாம், கவர்மெண்ட்டு கெட்ட பேரை வரணும்னு சில பேர் பண்ணலாம், அரசியல் எதிரிகள் பண்ணலாம். யூ நெவர் நோ ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். அதெல்லாம் அவங்க பார்த்து தான் அவங்க பண்றாங்க. ஸோ அதனால அவங்க இப்போ கூட ப்ரொட்டஸ்ட் வந்து பர்மிஷன் கேட்டு தான் ப்ரொட்டஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அவர் சார் அந்த நீட் ப்ரோக்ராம் இதை பற்றி ஒன்று சொன்னார். நீட் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் என்னதான் ஆனாலும் கடைசியில் நீட்டை வந்து நம்ம அமல்படுத்தி தான் ஆகணும், அதுலேருந்து எஸ்கேப் கிடையாதுன்னு தெரியும். பட் அவங்க வந்து டெலிபரேட்டாக மக்களை மிஸ்லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு இது எக்ஸம்ஷன் வாங்கிடுவோம் எக்ஸாம் பண்ணினாங்க. அது வந்து பெரிய தவறு, அங்கே மிஸ்லீட் பண்ணாங்க. பட் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் தேர் வேர் சின்சியர் எஃபர்ட்ஸ். அவங்க சின்சியராக எஃபர்ட் எடுத்தாங்க. கவர்மெண்ட்டோட இதுக்கு பின்னாடி இருந்த சில அந்த ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் சில பேர் ஒரு 5-6 பேர் சேர்ந்து டெல்லியில் உட்காந்து அவங்க ஆக்டிவாக வேலை செஞ்சாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் ஒத்துழைச்சது. ஸோ அந்த சின்சியரிட்டி ஜல்லிக்கட்டுக்கு அது ஒரு தீர்வு கொண்டு வரணும், இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும், ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் கொண்டு வரணும்னு நினைச்ச தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட் விஷயத்தில் அது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. அவங்க மக்களை வந்து டெஃபினட்டாக அவங்க மிஸ்லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் வந்து கொஞ்சம், அதுவும் நீட் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் வந்து நீட் விஷயத்தை பற்றி சொல்லும்போது இதனால எங்களுக்கு வந்து எந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேற அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக வேற சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த கம்பல்ஷனும் வந்துருச்சு. ஆனால் ஜல்லிக்கட்டு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி எந்த பொசிஷன் எடுக்கல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு ஹியரிங்கை கூட அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் நடந்து போல அவங்க சொன்னாலும் கட்டுக்குள்ள வராத அளவுக்கான ஒரு எழுச்சி இருந்தது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அந்த போராட்டம் வந்து. அதான் சொல்றேன், அதனால தான் அவங்க வந்து இப்போ வந்து அது கலாச்சாரமா நம்ம கிளாசிஃபை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு சுப்ரீம் கோர்ட்டு தள்ளப்பட்டிருக்கு. பட் நீட்டுக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா நீட் வந்து அது என்னதான் ஆனாலும் நீட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் அதை அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட நிலைமை வந்து அந்த இடத்துல வந்து we were not very strong அந்த விஷயத்தில். திருமுருகன், இது அரசு அனுமதிச்ச வரையிலும் இந்த போராட்டம் நடந்தது. அரசு ஒரு கட்டத்தில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. உடனே அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது அல்லது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்போ அந்த போராட்டம்ன்றது ஆட்சியாளர்கள் விரும்பி நடந்ததா விரும்பாமல் நடந்ததா அவங்க கையை மீறி நடந்ததா அப்படின்றத விட அது ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்றது ரொம்ப பெருசு. ஆனால் கதிராமங்கலத்தில் அதற்கு பிறகு விவசாயிகள் போராடுறாங்க. அதில் வேறு யாரும் பெருசாக கருத்து சொல்லலை. நீட்டுக்கு அனிதாவுடைய தற்கொலை, அதுக்கு வந்து ஒரு சாரார் மட்டும் கரிசனம் காட்டினாங்க, ஆதரவு தெரிவித்தாங்க. பிறகு அது வந்து தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனையாக அது உருவெடுக்கலை. சில நாட்கள் பேசப்பட்டுச்சு அந்த அனுதாபமும். அதுக்கு பிறகு இன்றைக்கி நீட்டு இன்னும் சில வாரங்களில் நடக்க போகுது அந்த தேர்வு. அதற்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு தமிழ் மாணவர்கள் போயிட்டாங்களே தவிர அது வேண்டாம்ன்ற குரல் பெருசாக வரல. கூடங்குளம் அணு உலைக்கு அந்த மக்கள் போராடினாங்க எதிர்ப்பாக. மீண்டும் அணு உலைகள் வருது, பெருசாக யாரும் எந்த கருத்தும் சொல்லலை. நெடுவாசல் அதே தான். நீங்கள் கெயில் குழாய் பதிப்பு மீண்டும் வரப்போகிறது, அதுக்கும் அந்த விவசாயிகள் மட்டும்தான் போராடுற எதிர்ப்பு குரல் சொல்கிற ஒரு நிலைமை இருக்குது. மீனவர் பிரச்சனையை அவர் சொன்னார். இது கல்ச்சுரல் பிரச்சனைக்கு ஒன்று தேரக்கூடியவங்க, இனம் அப்படின்னு வரும்போது ஒன்று திரளக்கூடியவங்க, வாழ்க்கைக்கான பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்கவுங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மனோபாவம் மேலோங்கி இருக்கா? அன்னைக்கு வந்து இளைஞர்கள் சொன்னாங்க நாங்கள் விவசாயிகள் பிரச்சனைக்கும் குரல் கொடுப்போம், ஜல்லிக்கட்டு மைதானத்திலேயே நிறைய குரல்கள் வந்துச்சு, இது இத்தோடு நிற்காது மற்ற பிரச்சனைகளுக்கும் தருவோம்னாங்க. ஆனால் அப்படி எதுவும் தந்ததா பெருசாக தெரியலை. எங்கே அதில் கோளாறு இருக்கு? அது வந்து அப்படியே வெளியே ஒரு பிம்பம் காட்டப்படுது. என்னால் அதுக்கு பிறகு போராடுவதற்குரிய ஜனநாயக வெளி கிடையாது. இப்போ எல்லா இடத்துக்கும் இளைஞர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயா கண்ணா அவர்கள் வந்து டெல்லியில் போராட்டம் நடத்தின பொழுது பெருமளவில் திறன் எனக்கு தெரிந்து நிறைய இளைஞர்கள் வந்து வீதி வீதியாக வந்தாங்க. எல்லா இடத்துலையும் பெட்ரோலிங், போலீஸ் பெட்ரோலிங் நடந்தது. நீங்கள் மெரினா பீச்சை பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இளைஞர்கள் வரலை அப்படின்னா மெரினா பீச்சை ஏன் நீங்கள் பூட்டி வைக்கிறீங்க? இன்றைக்கும் வைக்கிறீங்க. அன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப கருப்பு சட்டை போட்டு வர்றவங்களாம் சட்டையெல்லாம் கழட்டி வேறு கிரிக்கெட் டிஷர்ட்டை போட்டு அனுப்புங்கன்னு சொன்னீங்க, திருப்பி அனுப்புனாங்க. நீங்கள் எத்தனை முறை மெரினா வந்து பூட்டப்பட்டிருக்கு? அப்போ நீங்கள் வந்து போராட்டத்துக்கு மாணவர் இளைஞர் வரலை அப்படின்னா நீங்கள் ஏன் மெரினாவை பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் வருது? இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் நேரடியாகவே பார்த்தோம், மீனவர் பிரச்சனைக்கும் வந்தாங்க. ஆனால் காவல், இது வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் கிடையாது, இது வந்து கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டேட். போலீஸ் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது.
நீங்க என்ன சட்டை போடணுங்கிறதுலேருந்து என்ன முழக்கம் வைக்கணுங்கிறதுலேருந்து எங்க நடக்கணுங்கிறதுலேருந்து எங்க டீ குடிக்கணும் எத்தனை மணிக்கு டீ குடிக்கணுங்கிற வரைக்கும் போலீஸ் முடிவு பண்ணுது. இதுதான் நிலைமை இங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டங்களுக்கு கடந்த 4 மாதத்துல வந்து கிட்டத்தட்ட 12 கூட்டங்களுக்கு அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க காரணமே இல்லாம. எங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையில் வந்து எந்த காவல் நிலையத்தில் போய் நாங்கள் அனுமதி கேட்டாலுமே கமிஷனர் மே 17 இயக்கத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியே மறுக்கிறாங்க. நான் வெளிப்படையாகவே நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு வந்து மதுரை கூட்டம் நடத்துனது வழக்கு போட்டு நாங்கள் நடத்திருக்கோம். கோயம்புத்தூருக்கு 3 முறை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க வழக்கு போட்டு 2 மாசமாக கோர்ட்டில் வழக்கு நடக்குது. திருச்சியில் வந்து இதே நிலைமை தான், பெரம்பலூரில் இதே நிலைமை தான், திண்டுக்கல் இதே நிலைமை தான், புதுச்சேரியில் வந்து தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து ஃபோன் பண்ணி புதுச்சேரியில் அனுமதி ரத்து பண்ண சொன்னாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காவல்துறையால் நடத்தப்படக்கூடிய ஒரு மாநிலத்துக்குள்ள ஜனநாயகம் இருக்கிறப்ப தானே மெரினால அவ்வளவு பேர் கூட்டினாங்க. இல்ல, தமிழ்நாட்டுல வந்து மெரினா போராட்டத்துக்கு பிறகுதான் போலீஸோட அணுகுமுறை அப்படி மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது முன்னாடியும் வல்லூர் கூட்டத்துல தான் ஆர்ப்பாட்டம், சேப்பாக்கம் மைதானத்துல அதுவுமே கிடையாது. இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, வல்லூர் கூட்டமும் இப்ப கிடையாது. நீங்க மெரினா பீச் தான் உங்களுக்கு மூடி வச்சிருக்காங்க, இங்கேயும் அது கிடையாது. ரெண்டாவது நீட்டு தேர்வுக்கு வந்து போராடலன்னு சொல்றது உண்மை இல்லை. ஏன்னா நான் அந்த சமயம் சிறையில இருந்தேன். கிட்டத்தட்ட 60-70 பேர் சிறைக்கு வந்தாங்க, வரிசையா வந்துகிட்டே இருந்தாங்க. நீங்க அது மாதிரி தொடர்ச்சியான ஒரு 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 கைது நடவடிக்கை நடந்துட்டே இருந்தது. தேவையில்லாத வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நடந்துட்டே இருந்தது. இவ்வளவு கடுமையான ஒடுக்குமுறை, அந்த ஒடுக்குமுறையை மீறி தான் மாணவர்கள்லாம் வந்து வீதிக்கு வந்தாங்க. அப்ப இது என்ன நடக்குதுன்னா, இது முழுவதுமே நீங்க அடக்கி ஒடுக்குற வேலையை வந்து செய்யறாங்க. காவல்துறை அளவுக்கு அதிகமாக வன்முறையை பயன்படுத்துச்சு. அதை குறித்து வந்து எந்த தரப்புல இருந்தும் நடவடிக்கை அரசு தரப்புல இருந்து இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. நீதித்துறை இதை பத்தி கேள்வியே கேட்கல. நீதித்துறை சும்மா மோட்டோவா எடுத்து கூட கேட்கலாம், எப்படி ஒரு குடிசையை கொளுத்துனீங்கன்னு கேட்கலாம். அதெல்லாம் வெளிப்படையாக வந்திருக்குது. ஆனால் அதையெல்லாம் நடக்காத ஒரு பப்ளிக்கா ஒரு ஆடிட் பண்ணல இல்லை. ஸ்டேட்டை நீங்க ஆடிட்டே பண்ணல இல்லை. ஸ்டேட் சரியா நடக்குதா இல்லையாங்கிற ஆடிட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க போராட்டம் நடத்துறதுக்கு இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, எங்களை போன்ற இயக்கங்களுக்கு ஜனநாயக ரீதியாக அனுமதி கேட்டாலே கிடையாது. அனுமதி கிடையவே கிடையாது, தமிழ்நாடு முழுக்க கிடையாதுன்னா இவங்க எப்படி வந்து போராட வருவாங்க? நீங்க வந்து மக்கள் வந்து அமைப்பாகல, கோரிக்கை அடிப்படையில் உணர்வு அடிப்படையில் வர்றாங்க. அவங்க அமைப்பாக்கப்பட்டவங்க கிடையாது. அவர்களுக்கு கூடுவதற்கு ஒரு இடம் வேணும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடையாது. ஆனால் மும்பையில் இடம் இருக்குது, ஆசாத் மைதானில் நீங்கள் எப்போ வேணால் போகலாம். நீங்கள் அங்கே வந்து டெல்லியில் இடம் இருக்குது, பிற இடங்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஜனநாயக வெளி இருக்குது. தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. நீங்கள் கொண்டாடுறதுக்கு இடம் கிடையாது. இன்னைக்கு போராட்டம் நடத்த போகிறான், இன்னைக்கு வெற்றியை கொண்டாட போகிறான் அதிகபட்சம். நீங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுக்கு இடம் கிடையாது. நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் சாமி கொண்டாடுற வேலையை மட்டும் பண்ணலாமே ஒழிய பொது பிரச்சனைக்கு ஒரு கலை நிகழ்ச்சியாவோ ஒரு இடத்துல நின்று பேசுறதுக்கோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கே தமிழ்நாட்டில் இடம் இல்லை. இது வந்து ஒரு புழல் பிரிசன்ங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. காணும் பொங்கலுக்கு அனுமதிச்சவங்க காணும் பொங்கலுக்கு அடுத்த நாள்ல எங்களுக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, எல்லாத்துலயும் காவல்துறை மூக்கு நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாமே எப்படி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா இருக்கும்? நீங்க கிரைமுக்கு பாப்பீங்க லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தை மட்டும் பார்ப்பதான் காவல்துறை இருக்குது. எல்லாத்தையுமே லா அண்ட் ஆர்டரா பாப்பீங்க அப்படின்னா நீங்க பொலிட்டிக்கல் கோரிக்கை, அரசியல் கோரிக்கை வைக்கிறதுக்கான வெளியே என்ன? அரசுகிட்ட நாங்க பேசுறோம், அரசுகிட்ட கோரிக்கை வைக்கணும்ன்ற உரிமை எங்களுக்கு இருக்கு, போராட உரிமை இருக்குது. அதை வைக்கிறது எல்லா போராட்டத்தையுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாவே காவல்துறை கையாளுதுன்னா முதலமைச்சரோ அமைச்சரோ தேர்தலோ தேவையில்லை. நேரடியா நாங்க வந்து கமிஷனர், டிஜிபி போய் நாங்க கோரிக்கை கொடுக்கலாம். அவங்க இந்த நெருக்கடிகள் நினைக்கிறேன், இயக்கங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் நினைக்கிறேன். கட்சிகள் மட்டும் போராடிக்கிட்டோம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்களா? கட்சிகள் போராட தெரியல. கட்சிகள் போராடுறதுனால இப்ப மீனவர் பிரச்சனைக்கு கட்சிகள்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது, காங்கிரஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது, திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது, அல்லது மதிமுகவோ பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ சீமான் இயக்கமோ மற்றவர்களோ ஒரு பிரச்சனைக்கு போராடுறாங்கன்னா கட்சிக்காரர்கள் போராடுவதற்கு இப்படியான கட்டுப்பாடுகள் இல்லாத நிலைமை இருக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. பேராசிரியர் ராகவா லாரன்ஸ், ஹிப்ஹாப் தமிழா, இப்படி நிறைய பேர் அந்த கட்டத்தில் போராட்ட களத்திற்கு வந்தாங்க. அப்புறம் அந்த போராட்ட களத்தில் முன்னாடி நின்னவங்க நிலையை மாற்றிக்கொண்ட இது இருந்தது. ஒரு கட்சிகள் தோற்று போகிற இடத்துல தான் மக்கள் வீதிக்கு வந்து இப்படியான போராட்டத்தை செய்கிறாங்க. கட்சியோ அரசோ எனக்கான உரிமையை பெற்று தந்துடும் அப்படின்னு நம்பினா அந்த நம்பிக்கை பொய்த்து போகிறப்ப தான் மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. அந்த போராட்டம் சில தலைவர்களை அடையாளம் காட்டும், ஒரு புது லீடர்ஷிப்லாம் உருவாகிறதுக்கு இதாகும். ஆனால் இது வந்து ஒரு செலிப்ரேஷன், இது ஒரு பெரிய ரிவல்யூஷன் சொல்கிற அளவுக்கான ஒரு புரட்சிலாம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய தமிழர்கள் லட்சக்கணக்கில் கூடி தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வு பெருவிழா. இது பெருசாக தலைவர்களெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்றது இதோட இன்னொரு ஃப்ளிப் சைடு. அந்த போராட்டத்தோட இன்னொரு
மறுபக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் சொல்கிற கருத்து ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு கணக்கு. போராட்டம் தலைவர்களை உருவாக்கவில்லை என்பதை விட இந்த போராட்டம் இல்லை, போராட்டும் போது இது தலைவன் இல்லாத போராட்டம், ஒற்றை தலைமை இல்லை, அதுதான் அந்த போராட்டத்தோட சக்சஸ். ஆனால் அந்த போராட்டம்ன்றது சில தலைவர்களை உருவாக்கி இருக்கணும்ல. இல்லை, அது ஒரு தமிழகத்துக்கு ஒரு கூட்டு தலைமை என்ற ஒரு பார்வையை கொடுத்தது. முதலாக ஒரு இந்த போராட்டம் கூட்டு தலைமை. இதில் இந்த கூட்டு தலைமையில் அந்த போராட்டத்தில் போராடியவர்களே எல்லாரும் அந்த கூட்டு தலைமைக்கு ஒரு சரியான நபர்கள் என்று சொல்ல முடியாது. அதையும் ஒரு பதிவு செய்ய. இரண்டாவதாக கடந்த ஒரு 50 வருடங்களாக தமிழக அரசியலில் ஆட்சியாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு மேல் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வீழ்ச்சி. இவர்கள் மேல் பெரிதாக இன்னும் எதிர்பார்க்க முடியாது, ஒரு மாற்று அரசியல் தேவை, ஒரு மக்கள் எழுச்சி வேண்டும். இத்தனை கோரிக்கைகளுக்கும் ஒரு சரியான ஒரு பதிலாகத்தான் அந்த போராட்டம் இருந்தது. பிறகு இன்னொரு முக்கியமான இந்த போராட்டத்தில் கருத்து தலைவர்கள் இல்லை என்று சொல்லப்படும் போது பல தலைமைகளை கொண்ட ஒரு கூட்டு இயக்கங்கள் சமூக தளத்தில் சமூக நீதிக்காகவும் மற்றும் விவசாய பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனைகளுக்காக, மனித உரிமை சார்ந்த விடயங்கள், இவற்றை எல்லாவற்றையும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு போராட்டமாகத்தான் பார்க்கின்றோம். பிறகு அந்த போராட்டத்திற்கு முன்பாகவும் இருந்த ஒரு கூட்டமைப்புகள் அந்த போராட்டத்தின் ஊடலாக வந்திருந்து அதற்கு பிறகும் கூட அன்றைக்கு நின்றவர்களும் இன்றைக்கு நிற்கின்றவர்களும் போராட்ட களத்தில் நின்று கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் அடையாளம் வேண்டி வந்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். இதைத்தான் இந்த தலைமைக்கான ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பாருங்கள். அதற்கு முன்பாக களத்தில் வேலை செய்தவர்களும் அதை தொடர்ந்து களத்தில் இருப்பவர்களும் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கு. அன்றைக்கு அடையாளத்திற்காக வந்தவர்கள் இன்று இல்லை. அதனால் இந்த போராட்டம் தலைமை இல்லை என்று சொல்ல முடியாது. போராட்டத்திற்கான காரணிகள் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பிறகு ஒரு புதியதொரு எழுச்சியாக நாம் பார்ப்பதால் இளைஞர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் தமிழகத்தில் உருவாகிவிட்டது. இதைத்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கின்றேன். அடுத்த தலைமுறைக்கான அரசியல் வந்துருச்சு. அரசியல் விழிப்புணர்வு, பொலிட்டிக்கல் அவேக்கனிங்ன்றது இளைஞர்களுக்கு வந்து அதை ஒரு மறுப்பு சொல்லவே முடியாது. போராட்டத்திற்கான காரணங்களும் அப்படியே தான் இருக்கின்றது. ஜிஷி, உடன்படுறீங்களா? அடுத்த தலைமுறைக்கான அரசியல் லீடர்ஷிப் வந்துருச்சா அப்படின்ட்டா எனக்கு கண்டப்படல. சில இயக்கங்கள் இருக்கலாம். இப்போது மே 17 இயக்கம் இந்த போராட்டத்தின் போது உருவானதில்லை, அதுக்கு முன்னாடி உருவானது தான். ஸோ அவங்க ஸ்டில் தேர் இன் த ஃபீல்டு. பட் மற்ற சில ஸ்மால் இயக்கங்கள்லாம் அந்த போராட்டத்தின் போது இருந்தால் அவங்கெல்லாம் இப்போ இருக்காங்களான்னா அவங்க யாரும் பெரிய லெவலில் இல்லை. எல்லாரும் அந்த அந்த அவங்களோட ஐடென்டிட்டியை சஸ்டெயின் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு ஒரு ரீசன் இப்போ அவங்க மேலே கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன், அதனால தேவர் இந்த மீடியா லைம்லைட்டு, அது ஒரு காரணம். அப்புறம் அவங்க சில இயக்கங்கள் தான் அவங்க அந்த போராட்ட குணம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் அவங்க மேலே இருக்கும். பட் லீடர்ஷிப் உருவாயிருக்கா அப்படின்னா என்னால் ஐ டோன்ட் சி எனி லீடர்ஷிப். ஏன்னா இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக திமுக இவங்க இல்லாமல் அடுத்தது யார் வர போகிறாங்க, ரஜினிகாந்தா கமலஹாசனா அப்படிங்கிற அந்த லெவலில் தான் நம்ம லீடர்ஷிப்பை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அது இப்போ அது பேராசிரியர் மணிவண்ணன்ட்டே கேட்கணும். அதான் அது அப்படிதான் பெரிய அரசியல் விழிப்புணர்வு தமிழ் மக்களுக்கு கிடைச்சிருச்சு. இளைஞர்கள்ட்ட ஒரு அரசியல் இயக்கம் தேடல் இதெல்லாம் வந்துருச்சு. இனி தமிழர்கள் தங்களுக்கான அரசியலை ஒரு சீரியஸான அர்ப்பணிப்பு இருக்கிறவங்கள்ட்ட தேடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் அது விதைச்சுது. ஆனால் இன்னைக்கு ரஜினிகாந்த் மாற்றா, வெற்றிடம், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அப்புறம் வேற விஷால், இப்படியானவங்க வர்றாங்க. அதற்கும் இதே இளைஞர்கள் போய் கூட போட்டோ எடுக்கிறாங்க. அவங்க பொலிட்டிக்கலாக என்ன சக்ஸஸ் ஆக போகிறாங்கன்றது வேற பாயிண்ட். பட் டிஸ்கோர்ஸ் அங்கேருந்து வேற இடத்துக்கு திரும்ப போய் நிற்குதே. இல்லை, அல்டிமேட்டாக நான் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் இது ஒரு மாஸ் மூவ்மெண்ட், இது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். அது தன்னோட அதோட நோக்கம் என்னமோ அதை அடைஞ்சிருச்சு. இப்போ செலிப்ரேட் பண்ண உள்ளே நாங்கள் செலிப்ரேஷன் நடந்துச்சு, அலங்காநல்லூர் நடந்துச்சு, அவனியாபுரத்தில், அதுதான் செலிப்ரேஷன். அங்கே ஜல்லிக்கட்டு நடந்தது தான் செலிப்ரேஷன். இப்போ இந்த மாஸ் மூமெண்ட்டோட ஃபோக்கஸ்
பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை ஏன் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைன்னா நம்ம வந்து எலக்டோரலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த எலெக்ஷனை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த தலைவர்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சேன். எங்க பின்னாடி யார் போவாங்க, இவங்களுக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வரும், இதெல்லாம் அல்டிமேட்லி அதில் தான் வந்து நிற்குது தமிழ்நாடு அரசு. ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்தே உண்ணாவிரதம் இருந்தாங்க ஜல்லிக்கட்டுக்காக. அன்னைக்கு வந்து ஒருத்தர் மீடியாவும் அதை போய் திரும்பி பார்க்கல, அவங்களும் மீடியா கவரேஜ் எங்களுக்கு வேணாம்னாங்க. ஆனா இன்னைக்கு திரும்ப அவங்க தான் முதலமைச்சர்களா? எலக்டோரல் பாலிடிக்ஸ் எப்போ இந்த ப்ரொடெஸ்ட் இவ்வளவு இளைஞர்கள் வந்து போராடினாங்க, இவங்க எல்லாம் நம்ம இந்த சினிமா அரசியலை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை கூட அவங்களுக்கு தரலையா? அது உங்களுடைய நிறைவு? எனக்கு வந்து இது வந்து இவங்க ஒரு மாற்று சக்தியா நான் உறுதியான பார்க்கிறேன். நீங்க சொல்ற இந்த ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ இல்லை விஷால் என்று காரணம் வந்து அரசியல் காலத்தில் வந்து நின்று பணிபுரிந்து வேலை செய்வர்களுக்கு தான் ஒரு மாற்று அரசியலுக்கான வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு அதற்கான ஒரு வழிபாதையும் இருக்க வேண்டும். அதை கடந்து இவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பின்புலமும் சினிமா என்ற பின்புலத்தையும் ஒரு பிரபலமான ஒரு முகம் என்பதற்காக அரசியல் களத்தில் ஒரு மாற்று சக்தியை நிச்சயமா உருவாக முடியாது. கொண்டாட்டம் இருந்தது, பெரிய அரசியல் விழிப்பு இல்லை. அந்த போராட்டத்தையும் அப்படித்தான் சொல்ல முடியும் அப்படின்ற பார்வை இருக்கு. உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் எழுச்சி இருக்குது, அது இளைஞர்கள்ட்ட அரசியல் எழுச்சி இருக்குது. அது வந்து கட்சி உறுப்பினராக மாறாது, சில சமயம் வாக்கா சில கட்சிகளுக்கு மாறலாம். ஆனால் பெரிய கட்சிகள் வந்து வளரல இந்த விஷயங்கள்ல. அது ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்றவர்களுக்கு அது மாற போறது இல்லை. அதுக்கு ஓட்ட அப்படி கன்வெர்ட் எல்லாம் ஆகவே ஆகாது. அவங்க வந்து அரசியல் கருத்துக்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப கருத்தை சொல்றாங்கன்னா கருத்தை உள்வாங்குறாங்க, கருத்தை பார்க்குறாங்க. இப்போ தலைமை அப்படிங்கிறது வந்து தலைவர் ஒரு நபர் அல்ல, அது வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிறத தலைமையாக அவங்க பார்க்குறாங்க. தமிழர்களுக்கான உரிமை, தமிழர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், வாழ்வுரிமை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்குற இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்த பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல அந்த கருத்தை சொல்ல முடியுமோ, அதுக்காக போய் நிற்க முடியுமோ அதை பங்கெடுக்கிறாங்க. லீடர்ஷிப்ங்கிறது வந்து என்னன்னா அவங்க அப்ஜெக்டிவ் தான் லீடர்ஷிப்பாக மாறுது. எங்களுக்கு வந்து வெல்ஃபேர் ஆஃப் த தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களோட உரிமை அப்படிங்கிறத வந்து ஒரு தலைமையாக எடுத்துட்டாங்க. இதுதான் வந்து அற்புதமான வடிவம் போராட்டத்தில். அந்த இடம் தான் நாங்கள் இயக்கங்கள் நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து சேரத்துக்கு வந்திருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பல பேரை சந்திக்கிறோம். நாங்கள் இப்படிலாம் நான் குமரியில் போன பொழுது நீராடி போன்ற கிராமங்களில் வந்து எங்கள் இயக்கத்தை தெரிஞ்சது இளைஞரை நாங்கள் வந்து பார்த்தோம். அது எங்களுக்கு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு காலம் அரசியல் கட்சி தலைவர்கள் தான் தெரியும், நடிகர்கள் தெரிகிற இடத்துல எங்களை போன்ற ஒரு இயக்கங்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அவங்க தகவல் தேடுறாங்க. எல்லாரும் பாசிட்டிவான விஷயம் பார்க்குறீங்க. ஆமா, வேல்முருகன், நீங்க கருத்தும் சொல்லலாம் அல்லது கருத்தால மிக்க பாடலும் பாடலாம், உங்க முடிவு. எல்லாரும் அது இளைஞர்கள் எப்பயுமே வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறாங்க சார். அவங்கள ஏமாற்ற முடியாது. ஆனால் அதுக்கான சூழல்கள் வந்து இளைஞர்கள் இப்போ எப்படி ஜல்லிக்கட்டில் காட்டினாங்களோ அதுமாரி எல்லா தேர்தலையும் காட்டுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. பொதுவாக வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கருத்து சொல்கிறதும் அவங்கள பற்றி குறை சொல்கிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, ஏன்னா போன ஆண்டு வந்து ஏன் அவ்வளோ அந்த கூட்டம் வந்துன்னா சார், அந்த வருதா புயல் ஃபஸ்ட்டு வந்து மக்களை வருத்தப்பட்டுச்சு. ரெண்டாவது வந்து அம்மா அந்த இறந்தது. மூணாவது வந்து ஜல்லிக்கட்டும் முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா நாடு பூரா உடங்கி போயிடுச்சு, எல்லாம் ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, எல்லாமே இப்படி வாழ்க்கையில் அப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இளைஞர்கள் வந்து அவனுக்கான இடம் வந்து அப்போ வந்து லீவு வேறு, அதனால் 4 நாள் லீவுங்கிறதுனால 10 பேர் உட்காந்தா 20 பேர் உட்காந்தா, அதனால் அங்கே போய் உட்காந்தாங்க. அது கூட்டமாக அப்புறமா அதுக்கு வெற்றியாக அமைஞ்சிருச்சு சார். அதுமாரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அந்த மாதிரி இடம் இருந்ததுனாக்கா போய் உட்காந்து போராடுவாங்க. அது மாதிரி இடமும் இப்போ இல்லை, மெரினா மட்டும்தான், அதுவும் அடைக்கிறாங்க. அதனால் அந்த அரசியல் கட்சிக்காரங்களும் காவல்துறைக்காரங்களும் மக்களுக்காக ஏதாவது செஞ்சு மக்களெல்லாம் வாழ வச்சாங்கனாக்கா நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து சார். ஏன்னா போராடிட்டே இருந்தாக்கா அவங்கவுங்களுடைய வாழ்க்கை நிறைய ஒர்க் இருக்குல்ல சார், அவங்கவுங்களும் வேலையை பார்க்கணும், இப்போ எல்லா விஷயமும் இருக்குது. அதுக்காக அந்த வாய்ப்பை அரசியல் கொடுக்கணும், அரசாங்கம் கொடுக்கணும். அதுக்காக தான் அது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக வண்ண வண்ண பூக்கள் ஒரு மாலையாகுது, வண்ண தமிழ் மெட்டு தானே வாழ்த்து கூறுது, என்ன என்ன இனிக்குதுங்க இன்ப நாளிலே, எங்க இதயம் எல்லாம் மகிழுதுங்க ஏழ மனதிலே, தமிழ் மக்கள் பண்பாடு பூத்து குலுங்குது, இங்க தமிழ் மண்ணில் வாசம் இங்கு கமகமக்குது, மண்ணு மணக்குதடி மழை காத்தும் வீசுதடி, நாம பொங்க வைப்போம் வாருங்கடி, எங்க சாமிக்கு பொங்க வைப்போம் வாருங்கடி, மண்ணு மணக்குதடி மழை காத்தும் வீசுதடி. நன்றி உங்கள் நால்வருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், இதை கேட்டும் பரவல்.